Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த இந்தியன் நேவிஸ் நியூலி பில்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க எங்க இருக்குன்னா டெல்லி கண்டோன்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நியூ டெல்லி அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது நேவிக்கு நிறைய இடங்கள்ல மாறி மாறி இருந்துட்டே இருக்கும். இப்போதான் ஒரு டெடிகேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா நௌசேனா பவன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நௌசேனா பவன் அப்படின்னா நமக்கு நேவியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். இப்போதான் ரீசெண்டாக நேற்று தான் வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ டெல்லி கண்டோன்மெண்ட்ல நௌசேனா பவன். அடுத்தது, த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு அக்வயர் லேண்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டூரிஸ்ட் பர்பஸஸ்க்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், India recently participated in the multinational maritime exercise Cutlass Express organized by which country? ஸோ இந்த Cutlass Express அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து நிறைய நாடுகள் வந்து கலந்துப்பாங்க. ஒரு மல்டிநேஷனல் மேரிடைம் எக்ஸசைஸாக இருக்கும். இது எங்கே நடந்திருக்கும்னா சியாச்சல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கோஸ்டல் சிட்டியில் வந்து நடந்திருக்கும். சியாச்சல்ஸ் அப்படிங்கிற கோஸ்டல் சிட்டி அங்கே நடந்திருக்கும். ஸோ சியாச்சல்ஸ் அமெரிக்காவில் இருக்கு. ஸோ அமெரிக்காவில் தான் வந்து அமெரிக்காவில் இந்த ஒரு எக்ஸசைஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. கட்லஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது அமெரிக்கா, அதில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, அக்கார்டிங் டு சிப்ரி அப்படின்னா நமக்கு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றின ரிப்போர்ட்டை வருஷம் விடுவாங்க. அதன் அடிப்படையில் விச் கண்ட்ரி இஸ் த பிக்கஸ்ட் ஆர்ம்ஸ் சப்ளையர் டு இந்தியா? இந்தியாவுக்கு அதிகப்படியான இந்த அந்த ஆர்ம்ஸ் வந்து அந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கறது யார் அப்படிங்கிற கேட்குறாங்க. யார் அப்படின்னா ரஷ்யா. எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா 36% வந்து இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா March 15 தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஃபேர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஆஃப் ஏஐ ஃபார் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீமாக இருந்துச்சு. ஸோ நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது December 24 வருது. December 24, 1986 தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு December 24 அப்படிங்கிறது நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே. வேர்ல்டு இன்டர்நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது March 15 வருது. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.